உங்க மூளையை அவன் பிடிச்சிட்டானா அப்படின்னா எப்படி வேணாலும் மாத்திரும். உங்க மூளையை தான் ஆத்தங்கையில ஒப்படைக்க முடியும், மனசை ஒப்படைக்க முடியாது. மனதின் மீது ஆதிக்கம் யார் மீதும் இல்லை. உங்க மூளையை ஆத்தங்கையில கொடுத்தாதான் தலையை கொடுத்துறீங்க, குடிமை அவன் கையில இருக்குன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் அதான். உங்க மூளையை கொடுத்துட்டீங்கன்னா அவன் சொல்றத செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. யாரோ ஒருத்தன் சொல்றான், அதை கேட்டு செஞ்சுட்டே இருக்கீங்க. உங்க மூளையை அவங்ககிட்ட அடமானம் வச்சீங்கன்னா மனசு அடமானம் வைக்கவே முடியாது. மனசு தன்னுடைய இறைவனுக்கு மட்டும்தான் பணியும், யாருக்கும் பணியாது. உங்க மூளை யாருக்கு வேணாலும் பணியும். அதை ஏமாத்தலாம், ஈஸியா ஏமாத்தலாம். அணிஞ்சிருங்க. நீங்க ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு போற அவன் மூளைக்கு தான் ஏமாந்துட்டீங்க. மனதின் பக்கம் வாருங்கள், உள்ளத்தின் பாதையில் வாருங்கள். அங்கு உங்களுடைய இறைவன் வழிகாட்டுதல் படிப்படியாக வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமா என்னை பக்குவம் அடைஞ்சு எந்த நிலையில் இருந்தாலும் என் இறைவன் என்னை ஏற்றுக்கொள்கின்றான். அதான் என் இறைவனுடைய அழகு. நீங்க எல்லா எக்யூப்டா இருந்து எல்லா அப்டேட்டா இருந்து அவன் சொல்ற மாதிரி இருந்து அப்பதான் அவன் ஏத்துப்பான் ஒரு மனுஷன். ஆனா என் இறைவன் எந்த நிலையிலும் என்னை ஏற்றுக்கொள்வனாக இருக்கின்றான். என் மனம் திருந்துதலை அவன் ஏற்பவனாக இருக்கின்றான். என் மனம் அவனிடம் மட்டும்தான் திரும்பும், யாரும் திரும்பாது. அந்த மனதின் பக்கம் வாருங்கள். அதுதான் உங்களுக்கு தெளிவுபடுத்தும். நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கும் உங்களுடைய மனம். அது சிறுக சிறுக பண்படுகிறது. தெளிவு படிப்படியாக தான் வரும், உடனே வராது. நீங்க என்ன சொல்றீங்க, அந்த கேட்டுக்குள்ள என்ற அட்மிஷன் போட்டாச்சுல எல்லாம் தெரியும் வந்துருச்சுன்னு. அடுத்த நாளே நாங்களும் அந்த குரூப்ல இருக்கோம். மனம் பக்குவம் அடையாமல் நீங்கள் எந்த ஒன்றிலும் இல்லை என்று கூறுகின்றார். வேதம் உங்களுக்கு இறங்காத வரை முன்னர் கொடுக்கப்பட்டதும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதும் அதில் நீங்கள் இல்லாத வரை நீங்கள் எந்த ஒன்றிலுமே இல்லை என்று கூறுகின்றார். நம்மளும் ஆல்ரெடி இருக்கதா சொல்லிட்டு படிப்படியாக நம்ம வேதத்தை விளங்கிட்டு வரும்போது எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கடந்த வரையில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது. உங்களை விடுதலை அடைய செய்வதற்கு தான் வேதம். வேதத்தை கொண்டே உங்களை அடிமைப்படுத்துவதற்கு அல்ல. இந்த விடுதலை தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஒவ்வொரு சூழலிலும் உங்களை விடுதலைப்படுத்தும். அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணும்போது அந்த நேரத்தில் உங்களுக்கு வேதம் இறக்கப்படுகிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அது இல்லாதனால ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. போயிட்டீங்க, இறைவனை உதவி வருகிறது, நினைவடைகிறீங்க, அதை விட்டு வெளியே வந்துடுறீங்க. சஃபா நீங்க வந்துட்டீங்க, வெளியே வந்துட்டீங்க, அதை விட்டு வெளியே வந்துட்டீங்க, உடனே வந்துட்டீங்க. கொஞ்ச நேரம் இருந்தீங்க, அதை வெளியே வந்தீங்க. ஆனா அது இல்லாதன் காரணமாக தொடர்ச்சியா அலையிருக்கிறீங்க. வேதம் உங்களை படிப்படியாக பக்குவப்படுத்துகிறது. நம்ம அப்படி பக்குவம் அடையிறதுக்கு தான் கோயிலுக்கு போறோம், சர்ச்சுக்கு போறோம், மசூதிக்கு போறோம். அங்கே எனக்கு தெளிவுபடுத்தப்படவே இல்லை. சொல்லிக் கொடுத்தா செஞ்சுக்கிட்டே வர சொல்லலாம். கரெக்டா செஞ்சீங்களா, கரெக்டா செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். கடவுள் கோவிச்சுக்குவார். இதான் சொல்லுறேன். நான் ஒன்னும் புரியவில்லை, நீ சொல்றதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். என் மூளை அடமானம் வச்சான்ட்டு, அவ்வளவுதான். என் மனதை நான் பக்குவப்படுத்த வேண்டும். அதற்குத்தான் இறைவன் பக்கம் தெரிவிட்டேன். இவன் என் மூளை அடகு வச்சுட்டு அதை சொல்லி கொடுத்துட்டு நீ கடவுளை வழிபட்டீங்க, ரைட், ஓகே ஓகே, உனக்கு டிக்கெட் உண்டு. கேட்ல நம்மளால நிற்பாரு. அவர் உங்களா எங்கால்னாப்பா யார் சொல்லதான் கேட்டு வந்தாரு, இவர் உள்ள விடுங்க சொல்லிடுவார். நினைச்சிட்டு உங்களுக்கு சிபாரிசு செய்வார் எவருமே இல்லை. ஞாபகம் உங்க இறைவனை தவிர. அப்ப நீங்க பக்கம் அடைஞ்சு நீங்க விளைஞ்சு உங்க டிக்கெட் நீங்க தான் அடிப்போம். யாரும் உங்களுக்கு உதவுற இல்லை. நீங்கள் உங்கள் இறைவன் பக்கம் திரும்பி அது உங்களுக்கு பாதையை காட்டும். அந்த தெளிவு தான் உங்களுக்கு பாதையை காட்டும். அந்த தெளிவு தான் உங்களுக்கான வெளிச்சம். அந்த தெளிவு அழைத்து செல்லும்.